வரலாறை பற்றி தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வரலாறு இதுதான் அப்படின்ட்டு படம் வந்து வேற லெவல். நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு தலைவரே, படம் எல்லாமே நல்லா இருக்கு. விக்ரமோட கடின உழைப்பு இருக்கு, இயக்குனரோட உழைப்பு இருக்கு, மற்ற ஆர்டிஸ்டோட உழைப்பு இருக்கு, மியூசிக்கு பட்டா கலைப்பு இருக்காரு. ஒன்று பற்றி நல்லபடியாக விக்ரமுக்கு நல்ல கம்பேக் படம் செம சூப்பரு. எங்கள் அண்ணன் விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா செமையாக இருக்கு ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காப்புல. நல்லா இருந்துச்சுண்ணா, படம் நல்லா வர மாதிரி சூப்பர்ண்ணா, சூப்பர் படம். அடினா அடி பொருளாக படம் நல்லா இருக்கு. சியா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சியா ஆக்டிங் வேற லெவலு, பாரதி டைரக்ஷன் வேற லெவலு. ஆக்டிங் தான் சியான் ஆக்டிங்கு, பாரதி டைரக்ஷன் ஆக்டிங்கு, அந்த மியூசிக் ஜி பிரகாஷ் மியூசிக் தரமாக போட்டிருக்காரு. அவ்வளோதான், நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். படம் வேற லெவல் ப்ரோ, தரமாக இருக்கு படம். டைலாக் சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ, எல்லா டைலாக்குமே சூப்பராக இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஆல்வேஸ் சியான், ஆல்வேஸ் சியான். அவங்கவுங்க எனத்துக்காண்டி தரமாக எடுத்துருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்கு. பொறுமையாக கேட்டால் தான் படம் புரியும் தலைவா, பொறுமையாக பார்க்கணும், இல்லைன்னா குழம்பிக்கிட்டே இருக்கும். பொறுமையாக பார்த்தா கதை நல்ல கதை, சூப்பர் கதை, ஆஸ்கார் தான். படம் சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு, மாசாக இருக்கு. தலைவர் நடிப்பு வேற லெவல்ல. நல்ல படம், நல்ல கதை, நல்ல நடிப்பு. தலைவர் நடிப்புக்கு கண்டிப்பா அவார்டு உண்டு. இதே மாதிரி ஒரு சிறந்த நடிப்பு எங்கேயுமே இருக்காது. படம் சூப்பர். தீபக் பாண்டியன் படம் வந்து எல்லா சமுதாய மற்றவங்களும் எல்லாருமே பார்க்கலாம்னே. கருத்துள்ள படம்னே, கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்னே. டாக்டர் சியான் விக்ரம் யாருக்கிட்டுமே ஓப்பனா சொல்லுவேன், தளபதி யாருக்கிட்டுமே விக்ரம் கிட்ட வரவே முடியாது, நினைவை கூட தொட்டு பார்க்க முடியாது. டாக்டர் சியான் விக்ரம் தான் கெத்து. டாக்டர் சியான் விக்ரம், டாக்டர் சியான் விக்ரம், டாக்டர் சியான் விக்ரம் கண்டிப்பா படத்தை மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. பற்றுள்ள படம், எல்லாரும் கருத்தான படம், எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நடிப்பு வந்தாலே போதும், தலைவரை பார்த்தாலே போதும். அல்டிமேட் தான். எல்லாரும் தங்கலாம், மீதி ரசிகர் போறோம் தூக்கல போட்டு தொங்கலாம், அவ்வளவுதான். எல்லாரும் சட்டி போட்டு வாங்க, சந்தோஷமா போங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ரஞ்சித் படம், விக்ரமண்ணா படம் யாரும் வராம இருந்தாங்க, கண்டிப்பா வாங்க, குடும்பத்தோட பாருங்க. வாழ்த்துக்கள். செய்தியாளர் ஒருத்தர் சொல்லிப்பாப்ல, விக்ரம் ரசிகரையா கூட்டமே வர மாட்டேங்குது விக்ரம் படத்துக்கு அப்படின்னு. கூட்டத்தை பார்த்துக்கீங்களே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. தலைவர் வந்து இந்த வயசில் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவரோட ரசிகராக இருக்க நான் ரொம்ப மிகவும் பெருமைப்படுதேன். இன்னும் இந்த இதுக்கப்புறம் மென்மேலும் எங்களை ரசிகர்கள் வந்து இதை விட மிகப்பெரிய பட்ஜெட்டில் அவர் வந்து இன்னும் நிறைய வெற்றிகரமான படங்கள்லாம் நடித்து ரசிகர்கள் மனதை ரொம்ப உற்சாகப்படுத்தும்படி மிகவும் நான் கேட்டுக்குவேன். இந்த நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. வரலாறு படைக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அவர் வந்து இந்த வயசில் அந்த உடம்பெல்லாம் வருத்தி இவ்வளோ அழகான உடம்பை வச்சு நடிச்சிட்டு இருக்காருன்னா ரொம்ப நம்ம அவர் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எடுத்தேன். படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே மக்கள் பார்க்க வேண்டிய படம். உண்மை சம்பத்தை வச்சு ரஞ்சித் சார் எடுத்திருக்காங்க.
அவர் படத்தை நம்ம பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். இந்த படத்துக்கு ஆஸ்காரோட தலைவருக்கு சியான் விக்ரமுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படம் வந்து நல்லாவே சூப்பராக தான் இருந்துச்சு. இதில் வந்து விக்ரம் அண்ணாவோட ஆக்டிங் வந்து அவரோட படம்னாலே அவரோட நடிப்பே ஒரு தனி இதுதான், தனி கலைன்னு தான் சொல்லணும் அவரை. அதான் அவருக்கு கலைவாக பிதாமகன்கிற ஒரு பெரிய நேமே இருக்குது. இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, அதாவது அந்த அண்ணன் வந்து என்னென்னா அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை ஃபுல்லாக மாற்றுதார். அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் கிடைக்கல, அந்த நிலத்துக்காண்டி போராடி அதை மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட உடை, அப்படி மக்களோட அடிப்படை தேவைகள் என்னவோ அவங்கள ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்ல ஒரு லீடராக இருந்து வழிநடத்தி அவங்கள கொண்டு போய் நம்ம இந்த மண்ணிலே தான் இருந்து ரொம்ப கஷ்டப்படணுமா, நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு மக்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. உண்மையிலே அது வந்து ஒரு சிறப்பான படம் தான். தங்கலான் வந்து ஒரு தங்கமான தலைவன் எங்கள் அண்ணன் டாக்டர் சியான் விக்ரம். அது மாதிரி இந்த இடத்துல அண்ணன் பா ரஞ்சிதன் அவர்களுக்கும் நான் ஒரு மிகுந்த பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே அண்ணனோட படைப்பு வந்து என்னென்னா மக்களுக்கான உரிமைக்கான போராட்டம் தான் அண்ணனோட படம் ஃபுல்லாமே. அதாவது முன்னாடி நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இளைஞர்கள் அப்புறம் மக்கள் எல்லாமே தெரியாத மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பழைய வரலாறு என்னங்கிறத. அதை வந்து அண்ணன் அழகாக தயாரித்து டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அது மாதிரி இசையும் மிக அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே படக்குழுவினர் எல்லாருக்குமே எங்கள் நெல்லை மாவட்ட மாநகரம் டாக்டர் சியான் விக்ரம், துருவ விக்ரம் தலைவேகம் சார்பாக மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். படம் வந்து சரியான படம், மிகப்பெரிய அருமையான படம், வரலாற்று சிறப்புமிக்க படம். அநேகமாக ஆஸ்கார் வெல்லுந்த படம். அதாவது உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம், உழைப்பவனுக்கே கோலார் தங்கவயல் வந்து உழைப்பவனுக்கே சொந்தம். அதே போல் மாஞ்சோலை எஸ்டேட்டும் உழைப்பவனுக்கே சொந்தம். இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் கதை, மக்களுடைய வாழ்வுக்கான போட்டத்தை சொல்லக்கூடிய கதை, மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய படம் அந்த படம். தங்கலான் மைய கருத்து, பூமி எங்களுடையது, மண் எங்களுடையது, அதில் இருக்கக்கூடிய தங்களும் என்னுடையது, அதுதான் தங்கலான் என்கின்ற கருத்தியலை பா ரஞ்சித் அவர்கள் இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறார். 5 ஆஸ்கார்கள் இதற்கு கொடுக்கலாம். திரை இயக்கமும் சரி, அது இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்டும் சரி, சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, கோரியோகிராஃபி, இது அனைத்தும் மிகவும் சிறப்பாக அகில உலக அளவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு இணையாக இன்றைக்கு அந்த படம் காட்சி பெற்றப்படுகிறது. நடிகம் விக்ரம் அவர்கள் உலகநாயகன் தாண்டி அதற்கு மேலாக வேர்ல்டு கிங் ஆஃப் ஆக்டர், விக்ரம்க்கு நிகர் விக்ரம் அவர்கள் மட்டுமே என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதனுடைய நடிப்பும் அதனுடைய தத்துவார்த்தமும் மிகவும் சிறப்பாக விக்ரம் அவர்கள் செவாலியர் சிவாஜியும் தாண்டி, உலகநாயகன் கமலஹாசனையும் தாண்டி உலக நடிகர்களின் முதல் தலைவர் வரிசையில் இடம்பெற வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும், 5 ஆஸ்கார்களை வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். தமிழகமெங்கும் இந்த தங்கலான் திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது இந்த கோலார் தங்க வயலில் அந்த காலத்தில் தங்கம் எடுக்க பாடுபட்ட தொழிலாளர்களுடைய கதையை தான் இந்த படத்தில் கருப்பொருளாக வச்சிருக்கிறார் பா ரஞ்சித். அவர் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து அவருடைய முழு திறமையும் காட்டி அவருடைய விக்ரமுடைய நடிப்பும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்த திரைப்படம். இது ஆஸ்கார் விருதை கட்டாயம் வெல்லுன்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறோம். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு விக்ரம். பா ரஞ்சித்தும் தன்னுடைய கலை வடிவத்தை அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருடைய ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்தியாவுடைய அனைத்து விருதுகளையும் விக்ரம் பெற்று சொல்வாருங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. கொடுக்கணும், அந்த விருதுகள் ஃபுல்லாக அவருக்கு பொருத்தமானவே. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்.